ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்கதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் வாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராசைகர்மணே. ஸ்லோகம் 217. அத்விதீய பிரம்ம தத்வம் ந ஜானந்தி யதா ததா பிராந்தா ஏவ காயிலாஸ்தேஷாம் க்வ முக்தி க்வேக வா சுகம். அத்விதீய பிரம்ம தத்வம் ந ஜானந்தி யதா ததா பிராந்தா ஏவாகிலாஸ்தேஷாம் க்வ முக்தி க்வேக வா சுகம். பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திர தீப பிரகரணம். இதில் நம்ம 216 ஸ்லோகம் பார்த்து 17வது ஸ்லோகம் பார்த்துட்டோம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். முதல்ல சித்திர உதாரணம், ஆகாஷ உதாரணத்தில் தத்துவ விசாரம் நடந்தது. பிறகு ஜீவ விசாரம் பண்ணார். பிறகு ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பம். ஏன்னா பிறகு 2வது வருது, ஜீவ ஈஸ்வரனுக்கும் பிரம்ம விஷயத்துலையும் சேர்ந்து குழப்பம் வருது. அதனால் முதல்ல ஈஸ்வர விஷயத்தில் எத்தனை மதங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பிரித்து சொன்னார். எதெல்லாம் ஈஸ்வரன் சொல்கிற புல் வரைக்கும் சொன்னாருங்க. புல் செருக்கஞ்செடி வரைக்கும் அதுதான் ஈஸ்வரன் சொல்கிறது. பிறகு மாயா விசாரம். மாயை இல்லாமல் ஈஸ்வர தத்துவத்தை சொல்ல முடியாது. கரெக்டாக ஈஸ்வர தத்துவத்தை சொல்லணும், மாயை வேணும். அதுக்காக என்ன பண்ணார், ஈஸ்வர விஷயத்தில் குழப்பத்தை சொல்லிவிட்டு கரெக்டாக ஈஸ்வரனை என்னென்னு சொல்லணும்னா மாயா தத்துவம் வேணும். அதுக்காக மாயா விசாரம் பண்ணிவிட்டு பிறகு ஈஸ்வர விசாரத்துக்கு வந்தார். ஈஸ்வர விசாரத்தை பண்ணி முடித்த பிறகு ஈஸ்வர விஷயத்தில் பிரம்ம விஷயத்திலையும் சேர்ந்து உள்ள குழப்பமெல்லாம் பார்த்தோம். இதுதான் ஈஸ்வர பிரம்மனை ஈஸ்வரனாகவும் ஈஸ்வரனை பிரம்மனாகவும் ஒரு கலந்து குழம்பி பேசுகிற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க தத்துவம் ஈஸ்வர பிரம்ம விசாரம் ரெண்டும் சேர்ந்து பார்க்குறோம். ஈஸ்வரன்னா என்ன, பிரம்மன்னா என்ன, அதுக்குள்ள வித்தியாசமெல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் முதல்ல என்ன பார்த்தோம், விசாரம் எப்படி செய்வது. ஒரு விசாரத்தை ஒரு ஜீவன்னா என்ன, ஈஸ்வரனை விசாரம் செய்யும்போது அதுக்கு என்ன லட்சணம்னு ஒரு பார்த்தோம். 6 விதமான ஒரு லட்சணம் சொல்லி இதெல்லாம் இருந்தால் இதுதான் தாத்பரியம் நிச்சயம் பண்ண முடியும். ஆரம்ப முடிவெல்லாம் ஒன்றா இருக்கணும். அது உலக விஷயத்திலே விட நம்ம பார்க்கலாம். ஒரு புக்கு நூல் எழுதுனா கூட அப்படித்தான் எழுதணும், ஒரு இடத்துல பேசினா கூட அப்படித்தான் பேசணும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வர்றோம், என்ன சொன்னோம் சொல்லணும். இடையில நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பார்த்தோம். பிறகு இது சாஸ்திரமும் அப்படித்தான் பண்ணியிருக்கு. கீதையிலே அப்படித்தான் பண்ணார். 2வது அத்தியாயம் உபக்கிரம ஸ்லோகம், 18வது அத்தியாயம் உபசம்ஹார அத்தியாயம், ஸ்லோகம் 11 இதில். அங்கே 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், மேட்ச் ஆகும். ஒரு உயர்ந்த நூல்கள்லாம் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. பிறகு அந்த சுருதி பிரமாணம் சொன்னார். விசாரம் எப்படி செய்கிறதுக்கு சுருதி பிரமாணம்.
பிறகு பிரம்ம தத்துவத்துக்கு ஸ்ருதி பிரமாணம், ஈஸ்வர தத்துவத்துக்கு ஸ்ருதி பிரமாணம்லாம் சொல்லி ஈஸ்வர தத்துவத்தை விளக்குனார். ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பன் வந்தது, பிறகு விராட் தத்துவம் வந்தது. பொதுவாக ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன், விராட், இதுதான் நம்ம சொல்கிறது. ஈஸ்வரங்கிறது காரண ரூபத்தில் இருக்குது, மாயையோடு இருக்கிறது, வெளிப்படாத ஒரு தத்துவம். ஃபஸ்ட்டு வெளிப்படுற தத்துவம் ஹிரண்ய தத்துவம். அது சூக்ஷம பஞ்சபூதம், சூக்ஷம சரீரம் எல்லாம் அதான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அதுவும் தெளிவாக இல்லாமல் இருக்குது. அது கூட உதாரணம்லாம் பார்த்தோம் நந்தி பொழுதில். பிறகு படபடனுடைய ஸ்கெட்சு ஒன்று பார்த்தோம், பயிர் முளைய விடுறது பார்த்தோம். அதே விராட்டாக மாறும் பொழுது பெயிண்ட் அடித்த படம், நல்ல வெளிச்சத்துக்கு வந்த உலகம், பிறகு நல்ல பயிர் வளர்ந்தவுடனே என்ன செடின்னு தெரிகிறது. இது விராட் தத்துவம். நம்ம வழிபடுறதெல்லாம் பிற விராட் தத்துவம் தான் சொன்னார். விராட்டை நம்ம எப்படியெல்லாம் வழிபடுறோம்னு சொன்னார். விராட் தத்துவம் ஸ்தூலமாக வந்த வழிபாடு, இயற்கை வழிபாடு இருக்குது. நம்ம விக்கிரகங்களை வழிபடுறோம், எத்தனையோ ரூபங்களில் வழிபடுறோம். அது நாம் எப்படியெல்லாம் வழிபடுறோமோ அப்படியெல்லாம் வழிபட்டால் அதுக்கு தகுந்த பலனும் அது கிடைக்கும். எந்த கடவுளை வழிபடுறோம், எப்படி வழிபடுறோம், எதற்காக வழிபடுறோம். ஆனால் என்ன வழிபட்டாலும் பிரம்மனை அறிய முடியாது அப்படிங்கிற கருத்தை கடைசியாக கொண்டு வந்தார். பிரம்மனை அறிவதற்கு, அடைவதற்கு தகுதியை கொடுக்கும், அதுக்கு வழியை கொடுக்கும். ஆனால் வழிபாடே, பூஜையே பிரம்மனை அறிய முடியாது. ஞானம் ஒன்றினால் மட்டுமே தான் இந்த பிரம்ம தத்துவத்தை அறிய முடியும் அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். என்ன வழிபாடு பண்ணாலும் தகுதி கொடுக்கும், உலக சுகத்தை கொடுக்கும், உலக விஷயங்களில் வர பலனை கொடுக்கும், மனசுத்தியே கொடுக்கும். ஆனால் பிரம்ம தத்துவத்தை அறியாமல் நம்ம மோட்சம் கிடையாது. பிரம்மத்தை அறிவதற்கு ஞானம் ஒன்றே வழி அப்படின்னார். அதுக்கு உதாரணம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். கனவுல எத்தனையோ இன்பமான விஷயங்கள், துன்பமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எந்திரிக்கிறது வரைக்கும் அது கனவுன்னு தெரியாது. நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, கனவு எப்படின்னா தூங்கின பிறதான் கனவு வரும். கனவு முடிஞ்சோன்னு திருப்பி தூங்குவோமா. நம்மளுக்கு விழிச்சோன்னே கனவு மாதிரி தேட, தூக்கத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. கனவுல தூங்க போய் விழிப்புக்கு போய் கனவு போயிடுவோமா, திருப்பி தூங்குவோமா. நாம் இப்போ தான் கண்டது மாதிரி தெரியுது. ஆனால் கனவு நம்ம 5 மணி நேரம் தூங்குனதில் இடையில 1 நிமிஷம் வந்துட்டு போயிருக்கலாம். நான் முழிச்சோன்னே கனவு எப்படி தெரியும், அந்த கேப்பெல்லாம் தெரியாது. ஏன்னா மாண்டூக்கியத்தில் வருது அப்படி, அந்த ஒரு விளக்கம் சொல்லும்போது அதில் வருது. தூக்கத்துக்கு போய் கனவுக்கு போய் திருப்பி தூங்குவோமா. ஆனால் திருப்பி கனவுதேன்னு எப்போ தெரியும், விழிச்சாத்தேன்னு தெரியும். அது மாதிரி இந்த உலக விவகாரமெல்லாம் பொய் மித்தியாங்கிறது ஞானம் வந்தால்தான் தெரியும், பிரம்மத்தை அறிந்தால்தான் தெரியும் சொல்லி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். பிறகு எல்லாமே கற்பிக்கப்பட்டவை. ஈஸ்வர சிருஷ்டி எது, ஜீவ சிருஷ்டி எதுன்னு பிறகு பார்த்தோம். அதில் கனவு மாதிரி எல்லாம் கனவு தான், கனவு போலன்னு சொல்லலை, கனவு தான்ங்கிற ஞானம் கிடைக்கும்னார். அந்த ஞானத்தினால கனவு போல தெரியுதுலாம் சொல்ல மாட்டான், கனவே தான் அப்படிமா. எல்லாம் கல்பிதம்ங்கிற ஒன்று வரும். அவனுக்கு ஈஸ்வர சிருஷ்டி எது, ஜீவ சிருஷ்டி எதுன்னு பிரித்து அறிஞ்சிக்கிற முடியும். ஈஸ்வர சிருஷ்டி எது, இந்த உலக படைப்பு எல்லாமே ஜீவன் வரைக்கும் ஈஸ்வர சிருஷ்டி. அப்புறம் நம்ம சிருஷ்டி ஒன்று தனியாக இருக்குது. அங்கே தான் விருப்பு வெறுப்பு, எல்லா உறவுகள், எனக்கு வேண்டியது வேண்டாதது அப்படின்னு இருக்குது. ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் ஒரு வாட்சின்னு சொன்னால் கூட இது நம்ம இப்போ மனுஷன் படைச்சா கூட ஈஸ்வர சிருஷ்டின்னு வச்சுக்கிட்டோம். இது எனக்கு வேணுமா வேணாங்கிறது நம்ம சிருஷ்டி. சின்ன குழந்தைகள் கேட்டால் பொம்மை தான் பெருசாக தெரியும், கார் பெருசாக தெரியாது. பொம்மை கார் அதுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் ஒரு 5 கோடி ரூபா காரை கொடுத்தா கூட அதுக்கு பெருசாக தெரியாது. அதனுடைய சிருஷ்டிக்கு சின்ன பொம்மை தான், அதுதான் அதுக்கு சுகம் தரக்கூடிய பொருளாக தெரியும். அது மாதிரி ஒரு பொருள் நம்மளுக்கு வேண்டியது, சுகம் தருவது, துக்கத்தை தருவது நம்ம சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டி எல்லாத்துக்கும் ஒன்று தான். இப்படி 2 சிருஷ்டி எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு பிறகு என்ன சொன்னார் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஜீவ ஈஸ்வர விசாரம் பண்ணும்போது பிரம்ம தத்துவத்தை அறியாத வரை, பிரம்ம தத்துவத்தை, ஆதார தத்துவத்தை அறியாத வரை, ஈஸ்வரத்துவம் ஜீவத்துவம் பொய் என்று தெரியாத வரை, மாயையோடு கூடிய ஈஸ்வர விஷயத்தில் ரொம்ப கலகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மதச்சண்டை அதானே, எதில் வருது, எல்லா மதச்சண்டையும். இந்து மதத்துக்குள்ளே அந்த காலத்தில் சைவ வைஷ்ணவ சண்டையெல்லாம் பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு. திருச்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சண்டை. ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் சொன்னார், அங்கே ஒரு அந்தரியம் நடந்தது சாமி.
அந்த ஒரு என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தர் நாமம் போட்டவர் வந்து அந்த திருவானைக்காவல் கோயில் இடித்தாராம். என்ன புரியுதுங்களா? அந்த கோயில் செவத்தை அடித்தாராம். காக்கா காம்பவுண்ட் செவரில் உட்காந்துருந்துருக்கு. அது விசுக்குன்னு பறந்துருக்கு. பறந்தோன்னு அந்த கல் வந்து ஒரு மண்டையில் விழுந்து உடஞ்சி போச்சான். யார்கிட்ட? அந்த வைஷ்ணவருக்கு தலையில் விழுந்து ரத்தம் வந்திருக்கு. ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டை பாடி காமிச்சார். சிவன் கோயில் இடிக்கிறதுல காக்கா கூட பங்கு பெற்றுக்கிட்டு இவருக்கு ரத்தம் ஒழுகுதான். இவருக்கு மண்டையில் ரத்தம் ஒழுகுது, சிவன் கோயில் இடிக்கிறது நீயும் பங்கு பெற்றுக்கிட்டு அந்த காக்கையை புகழ்ந்து பாடினாராம். அப்படியெல்லாம் ஒரு சண்டை வந்திருக்கு. எல்லாம் எது? ஈஸ்வர விஷயத்தில் உள்ள குழப்பம். இப்போ அதே மாதிரி மாற்று மதங்கள், எத்தனையோ தத்துவங்கள் எல்லாம் குழப்பம்தான். பிரம்ம தத்துவத்தை அறிந்துவிட்டால் இந்த குழப்பமெல்லாம் அது ஒரு படி ஸ்டெப்புன்ட்டு போயிடுவான். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார், அப்படி குழம்பியவர்களை பார்த்து நாம் என்ன செய்யணும்னு சொன்னார், அவங்ககிட்ட விவாதம் பண்ணக்கூடாதுன்னார். 3 விதமாக பிரித்தார். ஒன்று, அப்பாவி மக்கள், கடவுளை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ சாமி கும்பிட்றான் போகிறான், இல்லாட்டி கடவுள் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போவான், அவனை பார்த்து பரிதாபப்படுவோம்னார். பிறகு தத்துவத்தை உணர்ந்தவர்களை, நாம் தத்துவத்தை உணர்ந்துன்னா நம்ம சந்தோஷமாகவே இருப்போம். தத்துவத்தை உணர்ந்தவர்களை பார்த்தா அவங்கள வணங்குவோம், போற்றுவோம். இந்த குழப்பத்தில் வாதம் பண்ணுறான் பாருங்கள், பேசாமல் ஒதுங்கி போயிடணும்ட்டார். நீ போய் அங்கிட்ட விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு விவாத மேடையில் என்றைக்காவது உருப்படியாக ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்களா? டிவியில் ஏதோ விவாத மேடையெல்லாம் போடுறாங்க. ஆனால் பாருங்கள், மக்களுக்கு அதில் தான் ஆர்வம் இருக்குது. ஆர்வம் இருக்காதுலாம் அது போடுறான், அதில் விளம்பரம் வருது, காசு வருது. விவாத மேடை ஒரு சின்ன விஷயத்திற்கு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிசல்ட்டும் வராது. சண்டை போட்டு எந்திரிச்சு போவாங்க, இல்லாட்டி ஏதோ முடிச்சுட்டு போயிடுவான். ஒரு தீர்மானமே இருக்காது. ஆனால் மக்கள் ரசிக்கிற பாருங்கள். இப்படி நம்ம இதிலே சொல்கிறாரு, மூழ்கிடுவ நீ அதில் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள பார்த்து பேசாமல் போயிரு. அதில் என்ன யாரெல்லாம் குழம்பி இருக்கான்னு சொல்லும்போது, கடவுள் வழிபாட்டில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கவங்க யோக மதவாதிகள். அவங்க வந்து ஈஸ்வரனுக்கு நாம் சொல்கிற தத்துவமெல்லாம் சொல்லுவாங்க. புல்ல கடவுளாக கும்பிட்றவங்கலேருந்து யோக மத உள்ளவங்க வந்து ஃபைனலுக்கு வரல, பிரம்ம தத்துவத்துக்கு வரல. அவங்களாம் அதுதான் கடைசி எண்டுன்னு இருக்காங்க. அதே மாதிரி ஜீவ விஷயத்தில் சாங்கியர்கள், யார் யோகா உடலவே ஜீவன் சொல்கிறவர்களிருந்து பிரகிருதி பிரம்ம தத்துவத்தை ஒத்துக்குருவாங்கன்னா ரெண்டும்பாங்க. 2 பேருமே துவைதம்தான், அத்வைதம் கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் குழப்பத்தை தான் அடைந்துள்ளார்கள் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு இப்போ பார்க்குற ஸ்லோகத்தில் 217 என்ன பார்த்தோம்னு சொன்னால், கடைசியாக பார்த்தது, அதாவது அத்வைத ஞானம் வந்தால் மட்டுமே ஜீவன் முக்தியும் கிடைக்கும், விதேக முக்தியும் கிடைக்கும். அது இல்லாமல் நாம் என்ன இந்த சம்சார சக்கரத்தில் உழண்டுக்கிட்டே இருப்போம். உயர்ந்த நிலையை அடையலாம், சொர்க்கம் போகலாம், பிரம்மலோகம் போகலாம். அங்கே போனாலும் கூட அங்கே பிரம்மா அத்வைத ஞானத்தை நம்மளுக்கு போதித்த பிறகு தான் அங்கே நிறைவு பெறும். இல்லாட்டி மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணம் சுந்தரத்தை நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அதனால் இந்த அத்வைத ஞானம்தான் ஜீவன் முக்தியையும் விதேக முக்தியையும் தரும். அதை பார்த்தோம் முதல் வரியில், அத்விதீய பிரம்ம தத்துவம் ந ஜானந்தி யதா. எவர்கள் அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை எதுவரை அறியவில்லையோ அதுவரை அகிலாக அனைவரும், பிராந்தாக ஏவ குழம்பியவர்கள்தான். பிரம்ம தத்துவத்தை அறியாதவரை அனைவரும் குழம்பியவர்கள்தான். தேசாம் க்வ முக்திகி, அப்படிப்பட்டவர்களுக்கு ஏது முக்தி, க்வ இக வா சுகம், இங்கு எப்படி சுகம் வரும்? இந்த உலகத்திலும் நிறைவை அடைய முடியாது, பூரணத்தை அடைய முடியாது. எப்பயுமே ஒரு புத்தி அரிப்போடதே இருக்கும், ஏதோ ஒன்று அடையணுங்கிற ஏக்கம் இருக்கும் இவ்வுலகத்தில் வாழும்போதே. அப்போ ஜீவன் முக்தி கிடையாது. பிறகு விதேக முக்தியும் இல்லை. இறந்த பிறகு அவன் ஏதாவது ஒரு லோகத்துக்கு போவான், இல்லை இந்த லோகத்தில் பிறப்பான். சொல்கிறார், கிரம முக்தியெல்லாம் 8ஆவது அத்தியாயத்தில் பார்க்குறோம். பகவத்கீதையில் 8ஆவது அத்தியாயத்தில் நல்லா சாதனை பண்ணி ஒருத்தன் வந்து இங்கே அந்த பிரம்ம தத்துவத்தை அறியலைன்னா நேராக பிரம்மலோகம் போய் அங்கே ஒரு பிரம்மா போதிப்பாரான். சொல்கிறார், வேறு சாதனை பண்ணிட்டான், தத்துவ விசாரத்துக்கே வரல, அதுக்கு இப்போ கஷ்டப்பட்டு அங்கே போகிற இங்கேயும் அடைஞ்சிட்டு போக வேண்டியதுன்னு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்படிலாம் இருக்குது.
இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, நீ இந்த ஆன்மீக சாதனை விசாரத்துக்குள்ளே வந்து கூட ஞானம் வரலைன்னா கூட அடுத்த ஜென்மத்தில் அதை அடைகிறது மாதிரி சூழலை நீ பிறப்ப அப்படிங்கிறார். ஆனால் முடிவு கிடையாது, அடைஞ்சாத்தே முடிவு. பிரம்மத்தை அறிந்தால்தான் நிறைவு வரும், அப்படிங்க இல்லாட்டி வராது அப்படிங்கிற கருத்து சொன்னார். ஏன்னா அதை அறிகிறது வரைக்கும் எல்லாம் ஒன்றுங்கிற கருத்து ஆழமாக பதிகிறது வரைக்கும் ராகத்வேஷம் போகுமா, விருப்பு வெறுப்பு போகுமா, வேண்டியவன் வேண்டாதவன்கிற எண்ணம் இருக்குமா இல்லையா? அப்போ ஞானிக்கு இருக்காதுன்னு மேலோட்டமாக இருக்கும். விவகாரத்துக்கு வேணும், விவகாரத்தில் அவன் வேற நான் வேறு தான். ஆள் மனசில் யாரு மேலேயும் துவேஷம் இருக்காது. அதே மாதிரி யாரு மேலேயும் ரொம்ப ஆழ்ந்த அட்டாச்மெண்ட் இருக்குது. விவகாரத்துக்கு அன்பாக இருப்பான், பேசுவான், விருப்பு வெறுப்பெல்லாம் பண்ணுவான். அதனால் அவனுக்கு ஒரு நிறைவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சாந்தி இருக்காது அதை அடையலேன்னு சொன்னான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சாங்கியர்கள் யோகிகள் 2 பேருமே சாதாரண ஆட்கள் இல்லை, நல்ல தத்துவத்தை புரிஞ்சவங்க தான். அத்வைதிகளுக்கு நிகராக வந்துட்டு கடைசியில் கோட்டை விட்டு போனவங்க. அவங்களுக்கும் கூட என்னது செய்து முக்தி கிடையாது. நாம் கடைசியாக வாதம் பண்ணுறது சாங்கியத்தை யோகிகள்கிட்ட. அவங்க கருத்தை தப்புன்னு சிலது படின்னு ஒத்துக்கிடுவோம், அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த சார்வாக மதம் கீழே இருக்கிறவங்ககிட்டலாம் போய் நம்ம சண்டையெல்லாம் போடுறதில்ல. ஒரு சிங்கம் ஒரு புலி சிங்கத்தோட சண்டை போட, எலியோட சண்டை போடுறதுனா எப்படி அப்படிம்பார் அவர். அத்வைதிகளுக்கு நிகராக சண்டை போடுற யாழ்னா சாங்கியர்களும் யோகிகளும் தான் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த மோட்சம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற விளக்கமெல்லாம் கொஷின் மார்க்கில் தான் நிற்கும், நிறைவு வராது. எங்கே போனாலும் கால தேசத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். காலமும் இடமும் ஒரு முக்திக்கு நம்ம சொல்லிட்டோம்னா, நீங்கள் போய் அடையணும், இந்த நேரத்தில் அடையணும்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், கொஸ்டின் எவ்வளோ நாள், எத்தனை வருஷம், எத்தனை கோடி வருஷம், எந்த இடத்துல. இப்போ நம்ம பிரம்மலோகம் போகிறோம், அப்போ சிவலோகம் போகக்கூடாதா? இல்லை இப்போ கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு லோகம் பரலோகம்னு சொல்லி அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, முஸ்லீம் ஒரு லோகம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை வராதா? இங்கே என்னென்னா, நீ எந்த லோகம் சொன்னாலும் உண்மை இல்லைப்பான்ட்டு போயிடுவோம். இது சமஷ்டியில் கலந்துருது. சமஷ்டின்னு சொல்கிறதே மித்தியா தான், வார்த்தைக்கு சொல்கிறான், அதை வேறு வழி இல்லாமல். இடமும் காலமும் உட்கார்ந்துக்கிட்டு இடமும் காலமும் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு மேலே அது இல்லைங்கிறத புத்தியில் தீர்மானிக்க முடியுமே ஒழிய அதுக்கு மேலே கற்பனை பண்ண முடியும். ரொம்ப டீப்பாக சிந்திச்சாத்தேன் காலம் தேசங்கிறது ஒரு தோற்றங்கிறது புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப டீப்பாக கனவுல இருக்குது. கனவுல ஒரு பிரபஞ்சமே வருது, நம்மளுக்குள்ளே தானே வருது, உண்மை மாதிரி தானே தெரிஞ்சிச்சு. டைம் வந்தீங்கன்னா கனவு சில செகண்டு தான் சொல்கிறாங்க, ஆனால் பெரிய கனவாக இருக்கும். அப்போ அந்த காலம் அதே மாதிரி ஸ்பேஸில் போயிட்டா சொல்கிறாங்க, ஸ்பேஸில் போயிட்டா ஏஜே வித்தியாசம் வந்துடுங்கிறாங்க. நீங்கள் ஸ்பேஸில் போயிட்டு அவன் ஒரு 200-300 வருஷம் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி வரலாமா, அதே உடம்புல வந்துடுவானா. நம்மளுக்கு தான் இங்கே டைம் இருக்குங்கிறாங்க. ரொம்ப ஸ்பேஸ் தாண்டி போயாச்சுன்னா அந்த ஏஜ் லிமிட்டுங்கிறது காலங்கிறதே அது ஒரு ஒரு மாதிரியாக இருக்குன்னு அது ஒரு இந்த யோகா இதில் வருது. இந்த யோக வாசிஷ்டத்துலலாம் ஒருத்தர் பேசினார், நரசிம்மன் சொல்லி வேணாந்த காலேஜில் பிரின்சிபாலாக இருந்தார். அவர் அதை பற்றி நிறைய விளக்கி பேசியிருக்கார் அந்த விஷயத்தில். அப்படி அதெல்லாம் பொய்ங்கிறது ஒன்று. ஒரு கர்மா தியரி எடுத்துக்கங்க, ஏதாவது கேள்வி கேட்டு பண்ண முடிவு சொல்ல முடியுமா? அப்போ புத்தியில் இதுக்கப்புறம் என்னங்கிற அரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி சார் சொன்னார், கேலக்ஸி எத்தனை கேலக்ஸி இருக்குன்னு. என்ன 11,000 ஸ்கொயரா? 1 போட்டு 11 சைவர் கேலக்ஸி இருக்கான். நம்ம கேலக்ஸியில் 1 போட்டு 11 சைவர் போடுற அளவுக்கு நட்சத்திரம் இருக்கான் ஒரு கேலக்ஸியில். சரி, அது இதுவரையும் கண்டுபிடிச்சது. அதுக்கு பிறகு அதுக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு கொஸ்டின் பண்ணலாமா இல்லையா? போய்கிட்டே இருக்குது, தோற்றத்துக்கு இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் என்னென்னா மற்றதெல்லாம் அரிப்பு இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்ச முடியும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ முடிவு எங்கே வரும்னா அத்வைத ஞானம்தான், அதை விட்ட வேற எதுலேயுமே கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு அர்த்தம் பார்த்துடலாம் ஸ்லோகத்துக்கு. அத்விதீய பிரம்ம தத்துவம் ந ஜானந்தி. அத்விதீய பிரம்ம தத்துவம், இரண்டற்ற
அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை ந ஜானந்தி ந ஜானந்தி யதா ததான் இருக்கு. யதான்னா எதுவரை அல்லது எவர்கள் ந ஜானந்தி அறியவில்லையோ, எவர்கள் அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை அறியவில்லையோ அல்லது எதுவரை அறியவில்லையோ யார். அடுத்தது ததா அதுவரை அல்லது அவர்கள் பிராந்தி பிராந்தி ஏவ அகிலா. அகிலான்னு சொன்னால் எல்லோரும், அவர்கள் அறியாத எல்லோருமே பிராந்தா ஏவ. பிராந்தா ஏவன்னா குழம்பியவர்கள் தான். அவங்க சரியான கருத்தை அடைந்தவர்கள் அல்ல. தேஷாம் அடுத்தது அகிலா அகிலாகா தேஷாம். தேஷாம்னா அவர்களுக்கு குவ முக்திகி ஏது முக்தி. இங்கே முக்தின்னா இறந்த பிறகு அடைகிற விதேக முக்தி. வ ஈக வாசுகம். வ ஈக வாசுகம்னு இங்கே என்னென்ன இந்த உலகத்தில் ஏது சுகம்னா ஏது ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா நிறைவடைவது, முழுமையான ஆனந்தத்தை அடைவது. அதுவும் கிடையாது, விதேக முக்தியும் கிடையாது, இதை அறியாத வரை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இங்கே என்னென்னா அத்வைதிகளை தவிர மற்ற அனைவருமே குழம்பியவர்கள்தான். ஆகவே மோட்சம் என்பது மற்றவர்களுக்கு இல்லை. அதே மாதிரி இங்கே ஜீவன் முக்தி என்பதும் இல்லை, விதேக முக்தி என்பதும் இல்லை. புத்தியில் அரிப்பு இது ஒன்றில் தான் போகும். கொஸ்டின் மார்க் எழுந்துக்கிட்டே வரும், எல்லாத்துலேயும் கொஸ்டின் மார்க் வரும். கொஞ்சத்துக்கு மேலே பதில் சொல்ல முடியாது. கர்மா தியரி, சிருஷ்டி தியரி எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டெப்பாக பயன்படுத்துகிறோம். மற்றவங்களை அதை குறை சொல்கிறதில்ல, அது ஒரு படின்னு சொல்லணும். அத்வைதையிலைத்தான் நம்ம பெருமையாக சொல்கிறோன்னா அவங்களை இழிவுபடுத்துறதில்ல. நாமளும் அங்கேருந்தே வந்திருக்கோம். அது ஒரு ஸ்டெப்பாக இருக்குது, இங்கே வரணுங்கிறது முக்கியமான கருத்து. சுலகம் 218 படிக்கிறார். உத்தமா அதமாபாவஸ்சேத் தேஷாம் ஷாதஸ்து தேன கிம் ஸ்வப்னஸ்தராஜ்யபிக்ஷாப்யாம் ந புத்தஸ்பிருஷ்யதே கலு. உத்தமாதமபாவஸ்சேத் தேஷாம் ஸ்யாதஸ்து தேன கிம் ஸ்வப்னஸ்தராஜ்யபிக்ஷாப்யாம் ந புத்தஸ்பிருஷ்யதே கலு. இங்கே மற்ற மதவாதிகளுக்கு இடையில், அத்வைதிகளை தவிர மற்ற மதவாதிகளுக்கிடையில் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன்கிற பேதமெல்லாம் உண்டு. உன்னுடைய மதத்தில் இருந்தால் ரொம்ப சுகம் இருக்குது, என்னுடைய மதத்தில் இருந்தால் சுகம் கம்மி, நாங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் தாழ்ந்தவர்கள், இப்படின்னு எல்லாத்துலேயும் வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அத்வைதிகள்கிட்ட அந்த வேறுபாடு இல்லை. அவர்களையும் ஒன்றா இவன் பார்ப்பான். இவன் பார்க்குறது வேறுபாடு, அவங்களுக்குள்ளே வேறுபாடாக பார்ப்பாங்க. அத்வைத்து என்ன சிறப்புன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒன்றாத்தான் பார்ப்பான். அவங்களுக்குள்ளே இருக்க ஏற்றத்தாழ்வாக இவன் சமமாக பார்ப்பான். அது எல்லாம் ஒன்று தான்னு பார்ப்பான். அதுக்கு உதாரணம் கனவை சொல்கிறார். கடவுளை ஒருத்தர் ராஜாவாக இருந்தாருன்னா பிச்சைக்காரனாக இருந்தாருன்னா ரெண்டும் கனவு தானே அப்படிங்கிறார். விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது பொதுவாக அவங்களுக்குள்ளே எப்படி வேறுபாடுன்னு, இந்த கல்லை வழிபடுறவங்க, புல்லை வழிபடுறவங்க, இவங்கெல்லாம் கீழான்னு கணக்கு. சில மதங்கள் இப்போ இருக்காங்களே, இப்போ எல்லா மதத்துலேயுமே உருவ வழிபாடு, கிறிஸ்டின் மதத்தில் கூட உருவ வழிபாடு உண்டு, அருவ வழிபாடு உண்டு. இயேசுநாதர் வச்சுருப்பாங்க, வெறும் சிலுவையை மட்டும் வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயும் உண்டு. சில பேர் இப்போ முஸ்லீம் மதத்தில் உருவ வழிபாடு இல்லை, ஆனால் அங்கே போய் ஒரு திசையை பார்த்து அதை உட்காந்து ஏதோ ஒரு இடத்துல அது பண்ணுறான். அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, இல்லாமையெல்லாம் இல்லை. இதில் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள்ங்கிற எண்ணம் எல்லாத்தையுமே இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, எங்கள் மதந்தே உயர்ந்தது, எங்கள் இதில் சுகம் கூட, உங்கள் இதில் கிடையாது. அப்படி எல்லாத்துலேயும் எல்லா மதவாதிகளும் சொல்கிறவர்கள் உண்டு. அதாவது சாங்கியர்களும் யோகிகளும் ஜீவ தத்துவத்தை விசாரம் பண்ணல உயர்ந்தவர்கள் சாங்கியர்கள். நாங்கள் தான் ரொம்ப ஹையஸ்ட்டுங்கிறாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம், நீ நல்லா வளர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லுவோம். ஈஸ்வர தத்துவத்தில் யோக மதத்தில் இருக்கவங்கள சொல்லுவோம். ஆனால் அவங்க மற்றவங்கள கீழே நினைப்பாங்க. நாம் என்ன 2 பேரும் ஒன்று தான்ப்பா, 2000 குழம்பித்தே இருக்கீங்கன்றுவோம்.
ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்திருக்கீங்க, நாங்களும் அந்த ஸ்டெப்பெல்லாம் கடந்து இங்கே வந்துட்டு நீங்களும் இங்கே வாங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் வித்தியாசம் இதில். அதாவது இந்த அன்னமயம் உடம்புதான் முக்கியம் நினைக்கிறவனை காட்டில் மனசுக்கு வந்தால் கொஞ்சம் உயர்ந்தவன். இவனுக்கு மனநளவில் ஆனந்தத்தை அனுபவிப்பான், அவன் உடம்புல உள்ளதை அனுபவிப்பான். அப்புறம் அதை விட புத்திக்கு வந்தவன் அறிவுனால் ஆனந்தத்தை அனுபவிப்பான், அது விஞ்ஞானமய கோஷம். இப்போ சாப்பிட்றதுனால ஒருத்தர் சுகம் கிடைக்குது, அது ஒரு சுகம். சாப்பாடை கொடுக்கறதுனால ஒருத்தர் சுகத்தை அனுபவிச்சான்னா இது அந்த நேரம் மட்டும்தான், அது எல்லா நேரம் இருக்குது. அதுக்கு உதாரணம் கூட சொல்லியிருக்கேன் நான். அது விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஸ்டெப் இருக்காங்க, அந்த சுகத்தினுடைய ஸ்டேஜ் இருக்குது. சில பேர் அறிவுனால் சுகத்தை அனுபவிப்பாங்க, சில பேர் மனசுனால் அனுபவிப்பாங்க, சில பேர் உடம்புனால் அனுபவிப்பாங்க. இதிலே தாரதம்பியம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயும் இந்த விஷயங்களில் தாரதம்பியம் இருக்கிறது. நம்ம சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு, பூலோக சுகத்தை விட இதில் வைராக்கியம் வந்துட்டால் இந்த பூலோக சுகம் எவ்வளவு ஹையஸ்ட் சுகம் கிடைக்குதோ இது வேணான்னு விட்டு போனால் இதை விட 100 மடங்கு சுகம் இன்னொரு லோகம் இருக்குது. இந்த கந்தர்வ லோகம், பித்ரு லோகம், இப்படி ஒரு 7 ஸ்டெப்பு சொல்கிறாங்க. கடைசியில் பிரம்மலோகம் வரைக்கும் போகும். அதுவும் வேணான்னு சொல்லிட்டேன்னா உனக்கு ஞானம் கிடச்சிரும், மோட்சம் அடைஞ்சிருவேங்கிறார். அப்படி ஸ்டெப்பு கிரேடிஸ் சொல்லியிருக்கு. அது மாதிரி இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இருந்து சொன்னாலும் கூட நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இதுக்கு பதில் சொல்லும்போது, அதாவது இந்த சாங்கிய மதத்தில் இருக்கவங்க தத்துவத்தில் ஒரு பெரிய ஆனந்தத்தை அடைஞ்சவங்க, யோக மதத்தில் இருக்கவங்க தத்துவத்தில் ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சவங்க. அவங்க ஆனந்தம் மற்றவங்களை விட கொஞ்சம் கூடத்தான். அந்த ஸ்டெப்பெல்லாம் இருக்குது. நாம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்னு சொன்னால், நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா எப்படி குழம்பியவர்னு சொல்கிறீங்க? அவங்களாம் உயர்ந்து வந்தாலும் கூட ஞானம் இந்த விஷயத்துக்கு வர்றது வரைக்கும் அங்கே தாரதம்பியம் அவங்களுக்கு இருக்குது. மோட்சங்கிற நிலை வந்தால்தான் அதை நாம் பார்க்க முடியாது. தரையிலேருந்து பார்க்குறவனுக்கு புல் வேற, செடி வேற, மரம் வேற, பெரிய ஆழ விருட்சம் வேற. எல்லாம் தரையிலேருந்து பார்த்தா இது புல்லுப்பான்னு ஒரே இதில் இழிவாக சொல்லலாம், நல்ல செடின்னு சொல்லலாம், பூச்செடின்னு சொல்லலாம், ஒரு சின்ன மரம்னு சொல்லலாம், பெரிய மரம்னு சொல்லலாம், பெரிய ஆழ விருட்சம்னு சொல்லலாம். எல்லா வேறுபாடு இங்கே. மலையில் உட்காந்து பார்த்தா எந்த மரமும் தெரியாது. அந்த உயர்ந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது இவர்களுக்கு அந்த எல்லாம் பச்சை, அவ்வளவுதான், எல்லாம் குழப்பம், அவ்வளவுதான். ஒத்துக்கிறோம். ஆனால் அது எல்லாத்துலேயுமே முடிவுக்கு வரவில்லை. அந்த தாரதம்பியம் இருக்குது, ஆனால் முடிவுக்கு வரலை. அதனால் இங்கே வர்றது வரைக்கும் உனக்கு அந்த குழப்பம், அந்த புத்தியில் அரிப்பு போகாது, நீங்காது. விமானத்துலேருந்து பார்த்தா எப்படி தெரியும்? எல்லாம் ஒன்றாத்தான் தெரியும். அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த தாரதம்பியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம், அதனால் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இந்த முமுக்ஷுவாக வந்தவன் கோஷானந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கிறார். அவன் பிரம்மானந்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். கோஷானந்தத்தில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா வேதாந்தம் படிக்கிற ஒரு சந்தோஷம் வரும், பார்த்தீங்களா? அப்புறம் அதிலே இருப்பான், முடிக்கணும், புரியுதுங்களா? வைராக்கியத்தினால, தவத்தினால, ஜபம் பண்ணுறதுனால, பூஜையினால் ஒரு சுகம் கிடைக்கும். உலக சுகத்தை விட அதில் கூடுதலான சுகம் கிடைக்கும். ஒரு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா ஜபத்தை அவரால் விடவே முடியாது, விடுறதுக்கே மனசே வராது. என்ன பண்ணுவார், இங்கே வருவாங்க, நிறைய ஜபம் பண்ண வேதாந்தம் படிக்கலாம் வருவார். ஆனால் இங்கே அவருக்கு மனசு போகாது. அதில் ஒரு சுகத்தை கண்டுட்டு அதுலேயே மூழ்கி போயிடுவார், படிக்கிறதே நிப்பாட்டிடுவார். அது என்ன ஆகும்னு சொன்னால், அப்படி நிறுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறார். மனசை கட்டுப்படுத்துறதுனாலாம் ஒரு ஆனந்தம் கிடைக்குது, தியானம் பண்ணுறதுனால ஆனந்தம் கிடைக்குதா இல்லைங்களா? சில பேருக்கு அந்த ஆனந்தத்தில் ரசித்து பழகிட்டாங்கன்னா மோட்சத்துக்கு வராமல் நிப்பாட்டிடுவோம். ஏன்னா உலக சுகத்தை விட அதில் சுகம் கூட கிடைக்கிது. தியானம், பூஜை, அதில் ஒரு ரசித்து பழகிட்டாங்கன்னா இங்கே வர்றதை நிப்பாட்டிடுவாங்க. அப்போ நான் செய்ய வேணாமா? மோட்சங்கிறது வர்றது வரைக்கும் ஜபம் தியானம் செய்யணும், இல்லையெல்லாம் சொல்லலை. அதை ஒரு லிமிட்டாக வச்சுக்கிறணும். அதுலேயே நாம் மூழ்கி விடக்கூடாது. தாரதம்பிய ஆனந்தத்தில் பற்று வைக்கக்கூடாது. உலக சுகத்தில் எப்படி தாரதம்பியம் இருக்கோ, ஆன்மீக வாழ்க்கையில் வந்தப்பறம் இதுலேயும் தாரதம்பியம் இருக்குது. வழிபாடு, பூஜை, ஜபம். ஒருத்தர் பூஜை பண்ணுறதுலே சுகம், ஒருத்தர் தியானம் பண்ணுறதுலே சுகம், ஒருத்தருக்கு வைராக்கியத்தில் சுகம். என்ன இருந்தாலும் எங்கே வரணும்? விசாரத்துக்கு தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதாவது நீ ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா விஷய சுகத்தில் கூட வெளியே தாரதமியம் இருக்குது, தெரியும் நம்மளுக்கு. ஆழ்ந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கடவுள் தாரதம்பியை வைக்கலைன்னு கூட சொல்லலாம். மனித பிறவினாலே பாதி சுகம் பாதி துக்கம்னு சொல்கிறாங்க. பாதி பாவம் பாதி புண்ணியம்னா பிறகு எப்படி ஒருத்தனை ரொம்ப சுகமாக வச்சுட்டு ஒருத்தனை எதுக்கு ரொம்ப துக்கப்படுத்துகிறாருன்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும்? கொஞ்சம் ரேடியேஷன் இருக்கலாம், முடியாது. நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா டெய்லி ஒருத்தன் கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு சாதமே கிடைக்கல, வெறும் சாதம் கிடைக்கல, கஞ்சி தான் அவனுக்கு சாப்பாடு. அவன் நல்லா அம்பாடு சாப்பிட்டு இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போய் ஒரு நாளைக்கு காய்கறி எல்லாம் வச்சு இல்லை அவன் என்வி சாப்பிட்றான்னு வச்சுங்க அதெல்லாம் போட்டு அவனுக்கு போட்டால் அன்றைக்கி அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, டெய்லி இதவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? அந்த கஞ்சி அவனுக்கு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அதே சுகந்தான் இவனுக்கு டெய்லி இந்த ருசியான அறுசுவை உணவு சாப்பிட்டவனுக்கு டெய்லி அறுசுவை உணவு சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அது இவனுக்கு அந்த அரிசி உணவு ஒரு நாள் சாப்பிட்ற சந்தோஷம் இவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அவனுக்கு அதை விட ஃபீஸ்ட்டு வேறு எக்ஸ்ட்ரா இருந்தால் கிடைக்கும். அப்போ சாதாரண அப்படித்தான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியும். அப்படி பார்த்தா யார் எல்லா பெரிய கோடீஸ்வரில் நான் சுகமாக இருக்கேன் எனக்கு நிறைவாயிடுச்சுன்னு சொல்லணும், பெரிய பதவியில் இருக்கவங்க நிறைவாக இருக்குன்னு சொல்லணும். சொல்கிறது இல்லையே. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? ஏன்பா நான் படாத கஷ்டம் பெரிய மந்திரி பதவியில் இருக்கவங்கன்னு சொல்கிறாங்க. டாட்டா பிர்லா முதல் கொண்டு அத்தனை பேரும் சொல்கிறாங்க. இருக்கா இல்லையா? துக்கம் உனக்கும் வருது இல்லை, சாதாரண மனுஷனுக்கு வருது, உனக்கும் வருது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது மட்டும் இல்லை, எல்லோரும் தூங்கி ஆகணும் கட்டாயம் 6 மணி நேரம். 6 மணி நேரம் எல்லோரும் சுகமாக தான் இருக்கான். அப்போ 1/4 கட்டாயம் சுகம். அது 8 மணி நேரம் தூங்குனா 10 மணி நேரம் தூங்குனா கிட்டத்தட்ட வந்துடுது, கட்டாயம் வந்துடுது. முடிச்சுக்கிட்டு இருக்க நேரில் அழுதுகிட்டே இருக்கணும். ஒரு ஆளை சொல்லுங்கள், என்ன கஷ்டப்படணும். ஜெயிலில் இருக்கிறவங்க கூட அதுவும் பழகி போகுது. நாகேஷ் ஒரு படத்தில் ஜோக் சொல்லுவான், சொல்லியிருக்கல ஞாபகம் இருக்கா? ஜோசியம் பார்ப்பான், ஜோசியராக இருப்பான். நீ 4 வருஷம் நாய் படாத பாடுபடுவோம்மா, பிறகும்மா 10 வருஷம் பண்ணி படாத பாடுபடுவோம்மா, பிறகுன்னு கேட்பான், பழகி போயிரும்பான். ஏன்னா துக்கமே சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். துக்கத்திலே பழகி அது துக்கமாக தெரியாது அவனுக்கு. அப்போ அந்த தாரதமியம் விசேஷகத்தில் கூட உண்மையிலே பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தாத்தையும் தெரியும், ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லை. இதுதான் உண்மை, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உத்தம அதம பாவச்சேத், முதல் வரியில் பார்த்தீங்கன்னா உத்தம அதம பாவச்சேத், மேலான கீழான நிலை இருக்கிறது என்றால், சேத்னா என்றால், அது முதல் வரியில் அடுத்த பகுதி, தேஷாம் அவர்களுக்குள் சியாத் அஸ்து தேனைக்கும், அது இருந்துட்டு போட்டுமே அதனால் என்னங்கிறார். மற்ற மதத்தில் தாரதம்பியம் சுகத்தில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குதுன்னு சொன்னால் இருந்துட்டு போட்டும் என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம். யார்? வித்யாரண்யர் கேட்குறாரு. அதாவது புல்லம்பலிவரிலிருந்து யோகிகள் வரைக்கும், பிறகு சார்வாகரமும் சாங்கியல் வரைக்கும் வேறுபாடு இருந்தால் இருந்துட்டு போட்டு, இப்போ நம்மளுக்கு என்ன, அதனால் என்ன? தாரதம்பியம் இல்லைன்னு சொல்ல, இருக்குது, நம்மளுக்கு தான் இல்லை, அது ஒன்றா பார்க்குறோம், அது அவங்ககிட்ட இருந்துட்டு போட்டுமே அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கனவு உதாரணம் சொல்ல போகிறார். இப்போ கனவு உதாரணத்தில் ஒருத்தன் பிச்சைக்காரனாக இருக்கான், இன்னொருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கான். விழித்த பிறகு 2 பேரும் அவன் என்ன நிலையோ அந்த நிலை தான். கனவில் தாரதம்பியம் இருக்கிறத போய் விழித்த பிறகு என்ன சொல்ல முடியுமா? இப்போ 2 பேரும் அண்ணன் தம்பி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 2 பேருமே நல்ல பிஸ்னஸ்ஸு, 2 பேருக்கு ஒரே அளவுக்கு சொத்து இருக்குது, ஒரே அளவுக்கு சுகம் இருக்குது, எல்லாருமே நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்காங்க. 2 பேரும் மதியம் சாப்பிட்டு தூங்க போகிறான். ஒருத்தர் என்ன பண்ணுறான்? கனவு வாங்குகிறான், அவன் பெரிய கம்பெனியெல்லாம் ஆரம்பித்து டாட்டா பிர்லாவில் உயர்ந்த மாதிரி கனவு வாங்குகிறான். இன்னொருத்தர் இருக்கிறதெல்லாம் லாஸாக போயிடுச்சுன்னு சொல்லி கனவு வாங்குகிறான். அவன் பயங்கர கனவுல சுகத்தில் இருக்கான், இவன் கனவுல பயங்கர துக்கத்தில் இருக்கு. 2 பேரும் முழிச்சு பார்க்குறான். இப்போ 2 பேர் யார்? அவன் என்ன நிலையில் இருந்தாலும் அந்த நிலை தான். வித்தியாசம் வருமா? அது மாதிரி ஞானம் வந்த பிறகு, இது கனவுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன நிலையோ அது அங்கே இருக்க தாரதம்பியமெல்லாம் இவனுக்கு தோணாது. அது சொல்கிற 2வது வரி முதல் வாக்கியம், ஸ்வப்னஸ்த ராஜ்ய பிக்ஷாப்பியாம், ஒருவன் தன்னை ராஜாவாகவும் இனியொருவன் தன்னை பிச்சைக்காரனாகவும் கனவில் காண்கின்றான். ஸ்வப்னஸ்த கனவில் ராஜாவாகவும் பிச்சைக்காரனாகவும் காண்கின்றான். அந்த 2வது பகுதியில் புத்தக ந ஸ்புருஷ்யதே கலு, புத்தகன வெளித்த பிறகு வேற்றுமையை பார்ப்பது கிடையாது அல்லவா? ஏன் போயிட்டு
நான் ராஜாவாக இருந்தேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம், நீ பிச்சைக்காரனாக இருந்தேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். அங்கே வேற்றுமையாக கிடையாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கான். விழிச்ச பிறகு அங்கே என்ன இருக்குது? பிச்சைக்காரனாக இருந்தானே ராஜாவாக இருந்தேன்ன. அதனால் இங்கே அந்த வேறுபாடு இல்லை அப்படிங்கிறார். சாதாரணமாக கூட பார்த்திங்கன்னா நம்ம அத்வைதிகளை பொறுத்தவரையில் அது ரெண்டையும் ஒன்றா பார்ப்பாங்கிறாங்க. ஒரு வீட்டிலையே ஒரு 4-5 பேர் குழந்தைகள் இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். அதில் ஒருத்தர் நல்ல டாப் லெவலில் இருக்கான், புரியுதுங்களா? இன்னும் மிச்ச பேரெல்லாம் கொஞ்சம் தாரதம்பியம்லாம் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், அந்த மேலே இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், இந்த கீழே இருக்கிறவங்க பார்க்குற நல்ல புத்தி உள்ளவனாக இருந்தால் எல்லாத்தையும் சமமாக பார்த்து அவன் பார்க்கல இவன் பார்க்க, அவங்க பெற்றோர்களை பார்க்குறத விட தாரதம்பியம் பார்க்க மாட்டான். அவன் பார்க்கலையே இவன் பார்க்கலையே. நல்ல புத்தி உள்ளவன் அறிவுள்ளவன் நல்லவனாக இருந்தால் இவன் பார்க்குறேன் அவன் பார்க்குறேன் இது நல்லா பார்த்துக்குருவான் விவகாரத்திலேயே கூட. அப்படி இவன் புத்தியில் உயர்ந்தவனாக இருக்கிறதுனால இவனை பொறுத்தவரையில் அந்த கீழே மேலே அவன் இவங்கிற வேறுபாடெல்லாம் இருப்பதில்லை. ராஜாவை பார்த்தவனுக்கு கனவுல வேணால் சுகமாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருந்தவனுக்கு கனவுல வேணால் துக்கம். விழித்த பிறகு 2 பேரும் அவன் எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலை தான். அந்த சுகமாக இருந்த நிலையும் துக்கமாக இருந்த நிலையும் இவனுக்கு வித்தியாசம் கிடையாது. அது வேறுபாடு இல்லாமல் அவனுடைய நிலையிலே இருப்பான். அதை சொல்கிறார் இங்கே. இவன் எந்த நிலையில் இருந்தானோ அதுவாக தான் அப்படிங்கிறார். அது மாதிரி முக்தி அடைந்தவனுக்கு பாமரனும் யோகியும் ஒன்று தான். யாராக இருந்தாலும் இவனுக்கு அதில் வித்தியாசம் கிடையாது. பெரிய பூஜை சபை செய்தவனும் ஒன்றுமே செய்யாதவனும் இவனை பொறுத்தவரையில் ஒருவர்கள் தான்கிறார். அதுக்காக பூஜை செய்கிறவனை பார்த்து பூஜையை நிப்பாட்டிட்டு இங்கே வான்னு சொல்ல மாட்டான். பாமரனை பார்த்து ஒன்றும் சொல்ல, அவன் வருவான். நம்மளும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கோம், அவனும் வருவான்ட்டு இவன் இருப்பான். படிகளையெல்லாம் கடந்து தான் நாம் வந்திருக்கோம்னு சொல்கிறான். அத்வைத பிரம்மத்தை அறியாதவரை யாராக இருந்தாலும் நம்மளுடைய முறை அடிப்படையில் பார்த்தா அஞ்ஞானிகள் தான். அவர் எவ்வளவு பெரிய தபசியாக இருந்தாலும் சரி, இந்த பிரம்ம தத்துவ ஞானத்தை அறியாத வரைக்கும் இந்த அறிந்த ஞானிகளை பொறுத்தவரை அவர் தபசியாக இருக்கட்டும் பாமரனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க அஞ்ஞானிகள் தான் அப்படிங்கிறார். ஒருத்தனுக்கு எப்பயாவது கோபம் வரும், இன்னொருத்தனுக்கு அடிக்கொருக்கா கோபம் வரும். எப்பாவது கோவனுக்கு ரொம்ப அதிகமாக வரும். 2 பேரும் கோபக்காரங்க தான், 2 பேரும் கோபப்படான்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முமுட்சுவாக இருக்கிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் அறிவுரை சொல்கிறார். அடுத்து இந்த வேதாந்தத்துக்கு அத்வைத ஞானத்தை முயற்சி செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் எப்படியெல்லாம் நடந்துக்கிறோங்கிறதுக்கு ஒரு அறிவுரை சொல்லப் போகின்றார். அது அடுத்த ஸ்லோகத்தில் இதை அர்த்தம் பார்த்துடலாம். உத்தம அதம பாவச்சே தேஷாம், தேஷாம்னா அவர்களுக்குள். அந்த தாரதம்பியம் பார்த்தோமே, இது வரைக்கும் குழம்பியவர்கள்னு பார்த்தோம்ல, அவர்களுக்குள். இதற்கு முந்தின ஸ்லோகத்தில் பார்த்த அவர்களுக்குள் உத்தம அதம பாவச்சேத், மேலான கீழான தன்மை இருக்கிறதே என்றால் சியாத் அஸ்து, இருக்கட்டுமே. தேனக்கிம், அதனால் என்ன? அந்த மேல் கீழான நிலை இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அதனால் என்ன? அதற்கு உதாரணம் 2வது வரி. ஸ்வப்னஸ்த, கனவில் இருந்த ராஜ்ய பிக்ஷாப்யாம், ராஜாவினாலும் பிச்சைக்காரனாலும் புத்தக விழித்து கொண்ட பின், இந்த நாங்கிறத கடைசியில் சேர்த்துக்கணும். புத்தக புத்திகி விழித்து கொண்ட பின் ந ஸ்பிருஷ்யதே கலு, வேற்றுமை கிடையாது அல்லவா. இங்கே விழித்த பிறகு வேற்றுமை இல்லைங்கிறார். மற்ற மதவாதிகள் சுகதுக்கத்திலேயோ மற்ற தத்துவ விஷயத்திலேயோ தாரதம்பி இருக்கலாம். நான் மேலானவன் கீழானவங்கிற தாரதம்பி இருக்கலாம். அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 2மே கனவு தான். அது ராஜாவாக இருந்தான்னா பிச்சைக்காரனாக இருந்தானே கனவுல தான் இருக்கானே ஒழிய விழித்த பிறகு 2ம் ஒன்று தான். 2மே உண்மை இல்லை. கனவுங்கிறது அஞ்ஞானம், அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது. விழிப்புங்கிறது ஞானம், அது விழித்த பிறகு கனவு கண்டதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுனால ஏற்றத்தாழ்வு இல்லை. 219 பிடிக்கலாம். தஸ்மான் முமுக்ஷுபிர் நைவ மதிர் ஜீவேசவாதயோஹோ கார்யா கிந்து பிரம்ம தத்வம்
விசாரியம் புத்யதாம் சதத் தஸ்மான் முமுக்ஷுபிர் நைவ மதிர்ஜீவேஷவாதயோஹோ கார்யா கிந்து பிரம்ம தத்வம் விசாரியம் புத்யதாம் சதத். இங்கு முமுட்சுக்களுக்கு ஓர் அறிவுரை சொல்லுகின்றார். என்ன அறிவுரைனா தாரதம்பியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. முமுட்சுக்குத்தானே அறிவுரை சொல்கிறார். நாங்கள்லாம் ஞானிகள், எங்களுக்கு எதுக்குன்னு கேட்டக்கூடாது. ஞானம் இருந்தாலும் கூட ஞானிகளுக்கு தான். தஸ்மாத் முதல் வரியில் முதல் வார்த்தையில் தஸ்மா ஆகவே. ஆகவேன்னு என்ன அர்த்தம்னா ஜீவஞானம் ஈஸ்வர ஞானம் மட்டும் மோட்சத்தை கொடுக்காது, பிரம்ம தத்துவ ஞானம்தான் மோட்சத்தை கொடுன்னு சொல்லிட்டார். ஆகவே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால, புரிஞ்சுக்கிட்டவன் தானே வர்றான் பிரம்ம தத்துவத்துக்குள்ளே விசாரம் பண்ணி வர்றவன் தானே முமுக்ஷு. ஈஸ்வர தத்துவத்தில் அதிக கவனம் இருந்தேன்னா என்ன ஆகும்னா அதில் ஒரு சுகத்தை பார்த்து அதிலே நீ மூழ்கி விடுவ அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாரு, அந்த நிறுத்தி விடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் அதிகமாக ஜபம் பண்ணி அமைதிப்படுத்தி வச்சுக்கிட்டே இருந்தாராம். சாஸ்திரம் படிக்கலான்னு வந்திருக்கார். இங்கே இதுக்கு அதிக நேரம் செலவழிக்க டைம் கொடுக்கறதுக்கு முடியலை அவரால். ஏன்னா அவர் ஜபத்திலே ஒரு சுகத்தை பார்த்துட்டார். கொஞ்ச நாள் இருந்து பார்த்தாராம், ஒரு முடியலை, இது எதுக்கு போய் படிச்சுக்கிட்டு வரட்டு வேதாந்தம் வெட்டி வேதாந்தம் திருப்பி போயிட்டார் அவர். இப்படி நடந்ததை சொல்லுவாங்க. ஆசிரமங்கள்லாம் அப்படி உண்டு சில பேருக்கு. அதாவது ஜப ஆனந்தத்தில் அடிமை ஆகிட்டார் அவர். அதுலேயும் அடிமை ஆகிடக்கூடாது. மனோமய கோஷத்துக்கு அடிமை ஆகிட்டார், விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரல. விஞ்ஞானமய கோஷம்தான் தத்துவத்துக்கு வர முடியும். புரியுதுங்களா? அதனால் என்ன சொல்கிறாரு, இப்படியெல்லாம் சொன்ன உடனே தான் நம்ம கேட்போம், அப்போ ஜபமே இனிமேல் பண்ணவே வேணாமா? 8 மணி நேரம் பண்ணியிருக்காரு அவர், நம்ம 10 நிமிஷம் பண்ணால் போதும். முதல்ல ரொம்ப நேரம் பண்ணியிருக்கலாம். 2 வித்தியாசம் இருக்குது. ஞானத்துக்கு வந்துங்க அதுக்குன்னா ஜபத்தை விடவுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஜபம் தியானத்தை விடக்கூடாதும்பாங்க. ஜபத்திலே வித்தியாசம் இருக்குது. ஞானத்துக்கு முன்னாடி ஒரு ஜபம், ஞானத்துக்கு பின்னாடி அந்த ஜபத்தை கொஞ்சம் வச்சுக்கிறலாம். தியானத்தில் வித்தியாசம் வரும். தியானத்தில் நிறைய ஸ்டெப் இருக்குது. கீதையை 6ஆம் அத்தியாயத்துக்கு பிறகு தியானம் சொல்லிக் கொடுக்குற பழக்கமெல்லாம் உண்டு. ஏன்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அந்த தியானத்தில் போய் ஜபங்கிறது கடைசியாக வரும். பிறகு குணத்தியானமெல்லாம் இருக்குது. இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப மோசமான குணமெல்லாம் இந்த பழைய வாசனையில் வெளியே வருதுன்னு வச்சுங்க, அன்றைக்கி என்ன பண்ணலாம், உட்காந்து அந்த குணத்தில் தோஷமெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி பொறாம ஒருத்தர் ரொம்ப வந்துருச்சு. புரியுதுங்களா? என்னதான் தத்துவம் படித்தாலும் வருது, தேவையில்லையே, நேற்றையா வந்திருக்கணும், இந்த பொறாமையில் என்ன நம்மளுக்கு அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை நீக்கிறதுக்கு தியானம் பண்ணுறது. ஜபங்கிறது டெய்லி கொஞ்சமாவது இருக்கணும்பாங்க. டெய்லி குளிக்கிறோம்ல, ஞானம் வந்த பிறகு குளிக்காமல் இருக்குமா? சில பேர் ஞானம் வந்த பிறகு ஞானி குளிக்கவே மாட்டாரும்பாங்க. சில பேரில் அப்படி இருக்குது. அவர் என்னையும் குளிக்கவே மாட்டார், அதனால் அவர் யோகின்னு போய் நிறைய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி இல்லை. அது மாதிரி மனசை குளிப்பாட்டுறது இந்த ஜபம் தியானம் பூஜைகள் தான். அதில் ரொம்ப ஈடுபாடு பண்ணி அந்த சுகத்திலேயே மூழ்கி விடக்கூடாது அப்படிங்கிறாரு. எந்த படியிலையுமே நம்மளுக்கு மூழ்கி விட வாய்ப்பு உண்டு, வீழ்வதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் சொல்கிறாரு, தாரதமிய சுகம் வந்தாலும் நாம் என்ன பண்ணணும், முமுட்சுக்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்கிறார். முதல் வரியில் முமுக்ஷுபிகி, முமுட்சுக்களினால் நைவ மதிகி. அதுக்கடுத்து இந்த 2வது வரியில் முதல் வார்த்தை காரியாகங்கிறத சேர்த்துக்கிறணும். அதாவது முமுட்சுக்களினால் புத்தியை செலுத்தவே கூடாது. எதில்? முதல் வரியில் கடைசி வார்த்தை ஜீவ ஈஷ வாத யோகோ, ஜீவ ஈஸ்வர வாதத்தில். நிறைய பேர் இந்த ஈஸ்வர தத்துவம் ஜீவ தத்துவத்தை வாதம் பண்ணி அதுலேயே மூழ்கிடுறாங்கங்கிறது. நாமளும் விசாரம் பண்ணியிருக்கோம், ஈஸ்வர விசாரம் பண்ணியிருக்கோம், ஜீவ விசாரம் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றோம். எதுக்குன்னா படியாக வச்சுக்கிறோம், பின்னாடி வரப்போகுது கேள்வியெல்லாம் அதுக்கு வரப்போகுது, அது படி மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த வாதத்திலேயே புத்தியை செலுத்தி விடக்கூடாது, அதிலேயே இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா எத்தனையோ ஜீவ ஈஸ்வர வாதம் இருக்குது. அதில் இந்த அவச்சேதவாதம், பிரதிபிம்பவாதம், ஆபாசவாதம்லாம் இருக்குது. இந்த வாதத்திலே சில பேர் என்ன பண்ணுவாங்க, மூழ்கி விடுவார்கள். அது சொன்னது தான். விவாதத்தில் மூழ்கிறதான விவாத மேடை, டிவி விவாத மேடையில் அதானே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், வாதத்தில்
மூழ்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்துக்குள்ளேயே வர முடியாது. அதனால் ஜீவ ஈஸ்வரவாதத்தில் ரொம்பையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க, அதுக்கு பிறகு அதுக்கு ஆதாரமான தத்துவமான பிரம்ம தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ண வந்துடணும். அங்கே தான் உனக்கு முடிவு கிடைக்குமே ஒழிய அதில் நீ மூழ்கிவிடக்கூடாது, புத்தியை அதிகமாக செலுத்தக்கூடாது அப்படிங்கிறார். இந்த வாதமே யார் ஜீவன் யார் ஈஸ்வரன் என்பது தான் பெரிய வாதம். ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீவத்துவமும் பொய் ஈஸ்வரத்துவமும் பொய்யும்போம். ஆதார தத்துவத்தை உண்மைன்னு சொல்லிடுவோம். இந்த சினிமா பாட்டு ஒன்று இருக்குது, சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லாரும் தாங்க மாட்டார். பிரம்ம தத்துவத்தை சொன்னால் தாங்க மாட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று வரும், எப்படி சொல்லுவேன்னா, ரெண்டு பேர் அந்த பாட்டு இடையில ஒரு வசனம் வரும். நான் சொல்கிறதே சரிம்பா ஒருத்தன், இன்னொருத்தன் நான் சொல்கிறது நான் பேப்பரை பார்த்துட்டு தான்ப்பா சொல்கிறேன் அப்படிம்மா. உடனே இவர் சிவாஜி படிப்பார், என்ன பாட்டு என்ன, வீடெங்கும் திண்ணை கேட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும். நீ வெட்டி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தால் சுதந்திரமான ஆத்ம தத்துவம் என்ன செய்யும், வராது உனக்கு. நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அந்த பாட்டை அப்படியே கம்பேர் பண்ணு. சொல்லாதே யார் அந்த பாட்டில் வாதம் பண்ணுவாங்க, இவன் நான் சொன்னது சரிம்பா, அந்த வசனமே வரும் அந்த பாட்டில். உடனே இவர் படிப்பார், வீடெங்கும் தென்னை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும். இந்த ஞானம் என்ன செய்யும், ஒன்றும் வராது உனக்கு, இந்த ஞானமே வராது. வெட்டி பேச்சிலே மூழ்கிடுவ அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இந்த 3 வாதம் முக்கியமான வாதம் சொல்லுவாங்க பொதுவாக. அவச்சேதவாதம், பிரதிபிம்பவாதம், ஆபாசவாதம் சொல்லி அதில் மூழ்கிடுவாங்க. அதாவது அதுக்கு எப்படி சுருக்கம் புரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணம் பார்த்தோம்னா, ஜீவனை விளக்குறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா, பானையில் தண்ணி, அதில் பிரதிபிம்பிக்கிற சூரியன் ஜீவ தத்துவம் சொல்லுவோம். பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசத்தை குடா நம்ம அது ஒன்று சொல்லுவோம், அதுவும் வெளியே இருக்க ஆகாசத்தையும் சொல்லுவோம், பிரம்ம தத்துவம்னு சொல்லுவோம். நம்ம இந்த பானைக்குள்ள இருக்க ஜீவன் தான் உண்மை, அந்த பிரதிபிம்ப ஜீவனை பிரதிபிம்பவாதம்னு பேர். அவங்க அப்படி ஒரு வாதம் பண்ணுறவங்க. பிறகு இந்த பானைக்குள்ளே இருக்க ஆகாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கூடஸ்த, அதுதான் உண்மையான பிரம்ம தத்துவம், அது அவச்சேதவாதம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இன்னொன்று வந்து எப்படின்னா பிரதிபிம்பவாதம் ஆபாசவாதம்னு இருக்கு. அவங்க கண்ணாடியில் தெரிகிற சூரியன் சொல்லுவாங்க. இதில் பானைக்குள்ளே வெற்றிடம், அதில் ஜலம், அதில் ஆகாசம். இந்த ஆபாசவாதத்துக்கும் பிரதிபிம்பம் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. அது ஒரு பெரிய வாதம் போய்கிட்டு இருக்கும். இந்த ஆன்மீகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய சண்டையெல்லாம் உண்டு, நிறைய விஷயம். அதில் போய் மூழ்கிடுறாங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ இதுக்குள்ளே புத்தியில் ரொம்ப செலுத்தி மூழ்கி விடாதே. ஈஸ்வரவாதத்தில் மாயை என்பது உண்மையா பொய்யா, சத்தியமா மித்தியாவா, இப்படிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து நீ போனேன்னா ஓரளவுக்கு பார்த்து இந்த தத்துவத்துக்கு பயன்படுற அளவுக்கு பயன்படுத்தணுமே ஒழிய அதில் நீ மூழ்கி விடாதே. ஓரளவுக்குத்தான் போக வேண்டும். நாம் அதிகமாக ஈடுபட வேண்டியது ஆதார தத்துவமான பிரம்ம தத்துவம். அதை விசாரித்து போனோம். நம்ம ஜீவனை எதுக்கு விசாரிக்கிறோம், ஜீவத்துவம் பொய்யின் நிரூபணம் பண்ணுறதுக்கு ஜீவ தத்துவத்தை விசாரிக்கிறோம். நம்மளை பற்றி விசாரிக்கிற எதுக்கு, கடவுளை பற்றி விசாரிக்கிற, கடவுளுக்கு ஆதாரமானதும் நம்மளுக்கு ஆதாரம் ஒன்றா இருக்குன்னு விசாரித்து அங்கே போகணும். அதை விட்டு போட்டு இங்கேயே நீ க்ளோஸ் பண்ணி நின்றக்கூடாது, இதிலே மூழ்கிடக்கூடாது அப்படிங்கிறார். ஆத்மாவா அரே திரஷ்டவியன்னு உபனிஷத் வாக்கியம் இருக்குது. அறிவதற்கு அருகரை உடையது ஆத்ம தத்துவம்தான், பிரம்ம தத்துவம்தான். உண்மையிலேயே உலகத்தில் எதை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லைன்னு தர்மற்ற கேள்வி கேட்கும் என்ன சொல்வார், பிரம்மனை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லைம்பார். அப்போ அறிய வேண்டிய விஷயம் எது, பிரம்மந்தான். ஈஸ்வர ஜீவத்தை அறியணும், பிரம்மத்தை அறிவதற்காக என்ன. ஆனால் இதிலேயே நீ மூழ்கி நின்று விடக்கூடாது அப்படிங்கிறார். இந்த காரியா கிம்துன்னு இருக்கு, கிந்துன்னு ஆனால் அடுத்த வார்த்தை பிரம்ம தத்துவம் விசாரியம், பிரம்ம தத்துவம்தான் விசாரிக்கப்பட வேண்டும். ரொம்ப போக வேண்டிய கடைசியாக விசாரணை எங்கே இருக்குன்னா பிரம்மத்தை விசாரிக்கணும். விசாரித்தா என்ன பலன் கிடைக்கும், புத்தியதாம் சேத்தத்து, அந்த பிரம்மத்தை அறியலாம், உணரப்பட வேண்டும், அந்த பிரம்ம தத்துவம் அறியப்பட வேண்டும். தேவையில்லாத விவாதமெல்லாம் இருக்குது. காக்காய்க்கு பல் இருக்கா இல்லையான்னு ஒருத்தர் விசாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆராய்ச்சியிலேயே இருந்தேன்னா இல்லாட்டி என்ன, இல்லை அது சோறு பாட்டா சாப்பிட மாட்டேன், சப்பாத்தியை சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது, இப்படியெல்லாம் ஒரு விசாரம் இருக்குது.
ஒரு பையன் வீட்டில் குழந்தைகள் பல்லு தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன குழந்தைகள் பல்லு தேய்க்க சொன்னால் தேய்க்காதுங்க. ஒருத்தன் கேட்குறான், யானைக்கு பல் இருக்கான்னு கேட்குறான். யானையெல்லாம் பல்லு தேய்க்கதான்னு கேட்குறான். ஒரு சின்ன பையன் என்னைய பல்லு தேய்க்க சொல்கிறீங்கிறான். யானை சாப்பிட்ற மாதிரி நீ சாப்பிட்றான்ருச்சு அவங்க அம்மா. இந்த பல்லு தேய்க்கக்கூடாதுங்கிறது ஒரு விசாரம் மாட்டோம். குழந்தைகளை ஏமாற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்படி விசாரம் இருக்குது. காக்காய்க்கு பல் இருக்கா பல்லு ஒரு விசாரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் உண்டு. அதாவது உண்மை எதுவோ அதை விசாரத்துக்கு பண்ணணும். உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறதே விசாரம் பண்ணணுமே ஒழிய மற்ற விசாரத்தில் ஈஸ்வரனை விசாரம் பண்ணாலும் ஜீவனை விசாரம் உண்மை தான். இப்போ கோர்ட்டு விசாரணை எதுக்கு? எது பொய்ன்னு நீக்கி உண்மையை கண்டுபிடிக்கிறது தானே கோர்ட்டு விசாரணை. ஒரு பஞ்சாயத்தே நடக்குது, அந்த பஞ்சாயத்தில் என்ன பிரச்சனை? உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிறணும், பொய்யை நீக்கணும். அதுக்காக தானே எல்லாமே நடக்குது. அது மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ தத்துவங்கள் இருந்தால் உண்மை தத்துவம் எதுவோ அதைத்தான் நீ விசாரம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்ம தத்துவம் விசாரியம். அப்படி விசாரம் பண்ணனா பிரம்ம தத்துவத்தை விசாரம் பண்ணால் பிரம்மத்தை நீ அறிந்து கொள்வாய். பிரம்மத்தை அறிவதும் பிரம்மத்தை அடைவதும் ஒன்று தான். கழுத்தில் செயின் இருக்குது, பின்னாடி விழுந்துருச்சு, நம்ம இடத்த இருக்குது. திருப்பி பார்த்த உடனே அறிகிறதும் அடைகிறதும் ஒன்று தான். அறிஞ்சிக்கிறதும் அடைகிறது பிரம்ம தத்துவத்தை. அதனால் அதில் தான் நம்ம லட்சியமெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறார். அடுத்து ஒரு பூர்வபக்ஷம் வருது. இந்த ஜீவ விசாரம் ஈஸ்வர விசாரம் தேவையில்லையா? அது ஒரு படி மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டு நியாயமான கேள்வி. அவர் என்ன சொல்கிறார் வித்யாரண்யர்? இருக்கலாம்ப்பா, ஒத்துக்கிறேன், நீ படி மாதிரியே அதை வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறார். ஜீவ ஈஸ்வரர் நீக்க சொல்லலை, அதில் மூழ்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதுதான் உனக்கு எங்கே உண்மைங்கிறத காட்டி கொண்டு போய் விடும். அது ஒரு ஸ்டெப்பாக வச்சுக்கலாமே ஒழிய கூடாதுன்னு சொல்ல. அந்த விசாரத்தை, அந்த கேள்வி பூர்வபக்ஷம், அதுக்கு ஒரு பதில் வருது. அது அடுத்த ஸ்லோகத்தில் வருது. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். தஸ்மான் முமுக்ஷுபிஹி நைவ. தஸ்மாத்னா ஆகவே, முமுக்ஷுபிஹி முமுக்ஷுக்களால். இதற்கு முன்னாடி சொல்லியிருக்கார்ல, ஏன்னா ஈஸ்வர தத்துவம் ஜீவ விசாரம்லாம் மோட்சத்தை கொடுக்காது, பிரம்ம தத்துவம்னே மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால ஆகவே முமுக்ஷுபிஹி முமுக்ஷுக்களால் அந்த அடுத்தது ஜீவ ஈச வாதயோகோ. அதுக்கடையில் முமுக்ஷுபி கடையில் நைவ மதின்னு இருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தை ஜீவ ஈச வாதயோகோ. ஜீவ ஈச ஈஸ்வர விஷயவாதங்களில். ஆகவே முமுட்சுக்களால் ஜீவ ஈஸ்வர விஷயவாதங்களில் அந்த முமுக்ஷுபிக்கு அடுத்து நைவ மதிகி ந ஏவ மதிகி. கீழே அடுத்து ரெண்டாவது இல்லை காரியாகா, அதை சேர்த்துக்கிறணும். ந ஏவ மதிகி காரியாகா. மதிகின்னா புத்தியை செலுத்தவே கூடாது. காரியாகான்னா அந்த ஏவங்கிற சேர்த்த செலுத்தவே கூடாது. அந்த ஈஸ்வர விஷய வாதங்களில் போய் விசாரம் கூட பண்ணலாம், வெட்டி வாதம் பண்ணுற பாருங்கள், அந்த வாதத்தில் நீயே செலுத்தவே கூடாது. கிம் தூ ஆனால் பிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவத்தை விசாரியம் விசாரித்தால் புத்தியதாம் சேத்தத்து அதை அந்த பிரம்ம தத்துவத்தை அறிய வேண்டும் அல்லது அது அறிய வேண்டும் அல்லவா? அறிய வேண்டும் அல்லது உணர வேண்டும். நமக்கு அறிவுரை சொல்கிறார், வீண் வாதம் ஜீவ ஈஸ்வர விஷயத்தில் வேண்டாம், ஏன் அதனால் மோட்சமே கிடைக்காது. அதை பார்த்துருக்கோம். ஆகவே செய்யாத பிரம்ம விசாரத்தை பண்ணி அதில் பிரம்ம தத்துவத்தை நீ உணர வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 220. பூர்வபக்ஷதயா தௌஷேத் தத்வ நிச்சய ஹேதுதாம் பிராப்னுதோ அஸ்து நிபச்சஸ்வ தயோர் நைதாவதாவசகம். பூர்வபக்ஷதயா தௌச்சேத் தத்வ நிச்சய ஹேதுதாம் பிராப்னுதோ அஸ்து நிமச்சஸ்வ தயோர் நைதாவதாவசகம். ஜீவ ஈஸ்வர விசாரம் மோட்சத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பிரம்ம ஞானத்தை அறிவதற்கு ஒரு படியாக ஒரு காரணமாக அமையும்.
இங்கே பூர்வபக்ஷன்னா காரணமாக அமையும். பூர்வபக்ஷின்னா நமக்கு எதிராக வாதம் பண்ணுறோம். சில நேரங்களில் பூர்வபக்ஷம் கரெக்டாக இருக்கும். நம்மளை இந்த கேள்வி கேட்குறது இதெல்லாம் ஒத்துக்கிறோம். நாம் வித்யாரண்யர் அதை ஒத்துக்கிறார். பூர்வபக்ஷதையா அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். இங்கே இந்த முதல் வரியில் பூர்வபக்ஷதையா தௌச்சேத்தன் இருக்கு. பூர்வபக்ஷம் என்ற முறையில் அல்லது அதை உபாயமாக படியாக எடுத்துக்கொண்டால், இந்த மாதிரி எதிர்வாதம் கேள்வி கேட்குறாங்களே படியாக அமையுமானா அதை நீ அப்படி எடுத்துக்கிட்டேன்னா அது ஒரு படியாக எடுத்துக்கிட்டால், உபாயமாக எடுத்துக்கிட்டால் அந்த தௌச்சேத் அந்த இரண்டும் பயன்படும். ஈஸ்வர ஜீவ விசாரம் பயன்படும் அப்படிங்கிறார். எப்படின்னா எதற்குன்னு சொன்னால் முதல் வரியில் 2வது பகுதி தத்துவ நிச்சய ஹேதுதாம் பிராப்னுதக, தத்துவ நிச்சயத்திற்கு காரணமாக அல்லது படியாக அமையும் என்றால் அஸ்து அது இருக்கட்டும். இந்த பிராப்னுதக அஸ்துன்னு இருக்கு. இந்த பிராப்னுதக அதில் சேர்த்துக்கணும். தத்துவ நிச்சயத்திற்கு காரணமாக அந்த இரண்டும் அமையும் என்றால் அஸ்து இருக்கட்டும். ஆனால் அதில் நீ மூழ்கிவிடக்கூடாது. அது உபாயமாக இருந்தால் நல்லது தான். நாமளும் அதை விசாரம் பண்ணி தான் வந்திருக்கோம். ஜீவ விசாரம் பண்ணியிருக்கோம், ஈஸ்வர விசாரம் பண்ணியிருக்கோம், அதில் இருக்க குழப்பத்தை தெரிஞ்சிருக்கோம், இதில் இருக்க குழப்பத்தை தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சதே வந்திருக்கோம். ஆனால் என்ன பண்ணணும், அதுக்கடுத்து பிரம்ம தத்துவத்துக்குள்ளே வந்துட்டான். அதில் நீ மூழ்கி விடக்கூடாது. ஒரு படியாக வேண்டுமானால் நீ வைத்து கொள்ளலாம். அது எதற்கு உபாயமாக இருக்கும்னா பிரம்ம தத்துவத்தை நிச்சயம் செய்வதற்கு உபாயமாக பயன்பட்டுச்சுன்னு வச்சுக்கவேன். அதை நாம் ஒத்துக்குருவோம். எல்லா நேரமும் ஒருத்தன் எதிர்கேள்வி கேட்டானா தப்புன்னு சொல்கிறது இல்லை. பூர்வபக்ஷத்தை எல்லாத்தையுமே பூர்வபக்ஷம்னு சொன்னால் எதிராக கேள்வி கேட்குறோம்னு அர்த்தம். வேதாந்தத்தில் பூர்வபக்ஷின்னு வரும். யாரோ என்னத்தையோ சொல்லணும்னு நினச்சிடக்கூடாது. இல்லைங்களா? பூர்வபக்ஷின்னு சொன்னால் சில பேருக்கு ஆசிரமத்தில் கிண்டல் பண்ணுறவங்க நனுன்னு சொல்லுவாங்க. நனுன்னு சொன்னால் அந்த எதிர்கேள்வி கேட்குறேன் வர்றான்னு சொல்லுவாங்க. பூர்வபக்ஷிங்க அப்படி சொல்லுவாங்க. ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் கேள்வி எடுக்கிட்டே இருந்தான்னா அவனை பூர்வபக்ஷின்னு சொல்லிடுவாங்க. பட்ட பேர் வச்சுருவான் பிரம்மச்சாரிகளுக்குள்ளே. அது மாதிரி நாம் சில பேர் அது கரெக்டானதாக இருக்கும் பொழுது அது சரியாக அது நியாயம்தான் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் நீயே மூழ்கி விடாதே அப்படிங்கிறார். தயோகோ நிமஜஸ்வ ஏதாவதா அவசக. அதாவது அவ்விரண்டும் அந்த ஜீவ ஈஸ்வர வாதங்களிலேயே தயோகோ அவசக உன்வசமின்றி நிச்சஸ்வன்னா மூழ்கி விடாதே. ஏன்னு சொன்னால் இந்த பலன் கிடைக்காது. அதனால் நீ என்ன பண்ண, உன் வசமின்றின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். வசகன்னா வசம், அவசகன்னா உன் வசம் இல்லாமல் நீ அதில் மூழ்கிடுவிய. பொதுவாக அப்படித்தானே ஒரு வாதத்துக்கு போனோம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் மூழ்கிடுவோம். இப்போ நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, வாட்ஸ்அப்பில் கிளாஸ் எல்லாம் வருது, ஓப்பன் பண்ணுவீங்க, யூடியூப்பில் வரும், வந்து பார்க்கலான்னு போனால் கீழே வேறு ஒன்று வரும். புரியுதுங்களா? கவனம் எங்கே போகும்னா இதை பிறகு பார்ப்போம்ட்டு அதுக்கு போயிடும். அது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தேடிக்கிட்டு இருப்போம், அது வந்திருக்கும். இல்லை ஒரு முக்கியமான கவர்மெண்ட் விஷயம் ஒன்றா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், ஏதாவது ஒரு அடிக்கடி சண்டை நடந்திருக்கும் சட்டசபையில், அது ஏதாவது கீழே போட்டிருப்பான். அதை தள்ளுவோம், அதை தள்ளினோன்னு அடுத்து ஒன்று வரும். பிறகு என்ன பண்ணுவோம், எதை பார்க்கன்னு நினச்சோமோ அதை பார்க்குறதுக்கு உள்ளே போனது அதில் தான். நீங்கள் எந்த விஷயமே ஒரு மெசேஜ் ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பார், ஒரு குரூப்பில் ஒரு அனுப்பிச்சிருப்பார், அதை பார்க்கன்னு போவீங்க, அதை ஓப்பன் பண்ணால் அடுத்த அவன் யூடியூப்பில் எல்லாம் சைக்காலஜி கரெக்டாக நீங்கள் தேடுறது கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுவான், அதனால தான் அவனுக்கு காசு கொட்டுது. நாம் ஏமாந்து நம்ம விஷயத்தை விட்டு போட்டு பாதிக்க உட்காடுறோம். அது எச்சரிக்கிறார், மூழ்கிடுவே, அதனால் நீ கவனமாக இருங்கிறாரு. இதுக்கு விளக்கத்தையும் அர்த்தத்தையும் அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.